2 டீ, 2 பிஸ்கட். நான் ஊர் இது ஒரே காடாகுது, எனக்கு ஒரே கடுப்பாகுது. ஃபோனில் என்ன சொன்னாங்க சிங்கா? இங்கே இருக்க ஒரு புளியை பிடிச்சி கொடுத்தா பணம் தருவானுங்க. சிங்கா எனக்கு நாயினாலே பையன், புளியை பிடிக்க சொல்கிறேன். வேறு எதுனா வேலை இருந்தால் சொல்லி செய்கிறேன். அம்மா புளியை பிடிச்சி கொடுத்தா எவ்வளோ தருவானுங்க? 20 லட்சம். 20 லட்சமா? குகையம்பூர். சிங்கா இங்கே இருக்கிற எல்லா புளியும் பிடிச்சி கொடுத்து மொத்தமாக கந்துடலாமா? மொத்தமாக பிடிக்க வேண்டாம், இந்த ஒத்த புளியை பிடிச்சி கொடுத்தா கத்தையாக தருவானுங்க. இவனை நம்பி எப்படி இந்த வேலையை கொடுத்தானுங்க? ஆள் வராங்க, உள்ள வை. அண்ணா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, 3 டீ போடுங்க. அண்ணா நீங்கள் 2 பேரும் பெயிண்டர்ஸ் தானே? ஒழுங்கா வேலையை பாருங்கடா. ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெயிண்ட் வரச்சா? இல்லைண்ணே உங்கள் ஃபேஸில் இருக்க கட்டை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். ஃபேஸ் கட்டு? நாங்கள் ஒன்றும் பெயிண்டர்ஸ் இல்லை, டூரிஸ்ட். காஸ்ட்யூம் மற்ற தெரியல, குளிருது. காடை சுற்றி பார்க்கலாவா? ஓகே. இதுங்களை பார்த்தா டூரிஸ்ட் மாதிரியே தெரியலையடா. ஆமாம், ஏன் இப்படி பயந்து ஓடுறானுங்க? ஏதோ ஒருத்தவரா அண்ணே பெயிண்டர் வேலைக்கு வரீங்களா? அண்ணே 200 ரூபா தரேன். செருப்பாலே அடிப்பேன். அதான் சொன்னல எவனும் வர மாட்டானே. இந்தாங்க டீயை குடிங்க. அதான் மச்சான் நானும் சொன்னேன், ஊருக்கு போய் ஆள் கூட்டு வந்துடலாம்டா. இன்னொருத்த அண்ணே பெயிண்டர் வேலைக்கு வரீங்களா? முடியும்னு சொன்னலப்பா. அண்ணே சோறு போட்டு 200 ரூபா தரேன். செருப்பாலே அடிப்பேன். டேய் அப்ப நீ தான் அங்க என்னடா? விடுங்க பிரதர், நீங்க ஏதோ வேலைய போறீங்க, நான் வேற யாரையா பாத்துக்கிறேன். அண்ணா அண்ணா சரி விடுங்க, போற வேலைய வேணா சிக்கனன்னு பாப்போம். வாங்க போலாம். தலையெழுத்து. அண்ணே காட்டுல போய் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுனே. நம்மளை சுத்தி 1000 கண்ணு இருக்கும். அது எப்பவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். மச்சான் அங்க பாருடா. என்னடா ஒளிஞ்சு விளையாடுறானுங்க? வேலைக்கு கூப்பிட்டா ஒருத்தனும் வர மாட்டான், விளையாட்டுனா மட்டும் பாரு. மச்சான் இங்க பாருடா. சி எருமாடு, இதுக்கு அந்த எருமாடுங்க ஒளிஞ்சு நிக்கிறானுங்க. நான் சொல்லல நம்ம ஒரு நாய் மாதிரின்னு, அவ்வளவுதான். அண்ணே நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? காட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இல்லையா? ஏன்டா எருமாட்டை விரட்டினது ஒரு தப்பாடா? வழிவிடு எங்க அவசரமா போறாங்க. டேய் எரும மாடுங்களா, அது காட்டு எருமடா. அது நக்குனா எலும்பு வெளிய வந்துரும், குத்துனா குடல் வெளிய வந்துரும். அதுக்கிட்ட போய் கல்ல எடுத்து விளையாடுறீங்க. உங்க நல்ல நேரம். அது கூட்டமா இல்ல, இருந்திருந்தது மொத்தமா தூக்கி போட்டு போயிருக்கும். இங்க இருந்து உயிரோட ஊருக்கு போகணும்னு ஆசை இல்லையா? லூசு பசங்களா. ஏய் சுரேஷ் அண்ணே இதெல்லாம் சொல்ல மாட்டியா? சரிண்ணே ஒழுங்கா சொல்லி கூட்டு போடா அவனுங்கள. பாத்தீங்களா உங்களால எவ்வளவு பிரச்சனை பேச மாட்டேங்க. நல்லா சொல்லுங்க. இதே வேலையா வச்சு நாளையறான்டா. என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? வா வந்த வழியே போயிருவோம். இந்த ஊர்ல எவனுமே வேலைக்கு வர மாட்டானுங்க போல இருக்குதுடா. இந்த வேலையை நம்ம 2 பேர் மட்டும் தான்டா முடிக்கணும். இந்த ஊருக்காரங்க சொல்ற மாதிரி இந்த காட்டுல நிறைய பிரச்சனை இருக்கும் போலடா. கிளம்பிடலாம்டா. டேய் படு தூங்குடா. நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணுமே கிடையாது. ஏய் எல்லாம் வேலைக்கு கூப்பிட்டாலே வெட்ட வரானுங்க. நீ என்ன மாதிரி தைரியசாலியா இருந்தா பரவாயில்ல. 5:00 சொல்றேன். எவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிக்கிறியோ அவ்வளவு சீக்கிரம் ஊருக்கு போயிடலாம். ஓகே ஓகே மச்சான். நீ போயிட்டு முதல்ல ஒரு செட்டை போடு. மழைகளை வந்து தொலைச்சிட போகுது. மச்சான் அடிக்கிற வெயில் எதுக்குடா ஷெட்டு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிடுவோமா? அதுவும் கரெக்ட் தான். நீ போயிட்டு அந்த புலிக்கு வெள்ளை அடிப்போ. மச்சான் நான் செவுத்துக்கே வெள்ள அடிக்கிறேன்டா. சரி எதுக்காவது ஒன்று அடிப்போ. தண்ணி எங்க வச்சா? அங்க
வெள்ளை கலராது. டேய் உன்னை வெள்ளை அடிக்க சொன்னா என்னடா மதுரை அடிச்சு வச்சிருக்க? நான் பெயிண்டே அடிக்கலையே. அதான் நீ அடிச்சிருக்க மாட்டியே. அந்த குரங்கு பார்த்த வேலை தான்டா இது. யா ஐடியா புடிச்சிட்ட. நீ என்ன பண்ற? அந்த பிரஷ் தூக்கி போட்டு அதோ போட்டு. ஐயோ டேய் அதுக்கிட்ட ஏடா தூக்கி போட்ட? டப்பா அது புது பிரஷ் மரியாதையா கொடுத்துரு. நான் வேற பிரஷ் தரேன். தரமாட்டியா? அந்த வரேன். தொடுத்துறாத. தொடுத்துறா. இருப்பா. டேய் ஐயோ டேய் அது பெயிண்டா? ஐயோ 5 ரூபாய் பிரஷ்காக 5000 ரூபாய் பெயிண்ட் போறானே. போடா போடா போடா. ஐயே போடா. இராத. டேய் பாத்தியாடா இது திமிர. ஆமா மச்சான். இரு நான் பேசி பார்க்கறேன். இதோ பாரு ஓவரா பண்ணாத. நான் பயமா இருக்கேன்ல பொறுமையா இருக்கேன். ஆனா நான் அப்படி இல்ல. இவன் பொறுமையா இருக்கிறதுனால தான் எனக்கு பயமா இருக்கு. அதுடா. தா வரேன். ஏய் கரெக்ட்டா. குடி குடி. புடி புடி புடி. விட்றாத விட்றாத. அமுக்கு அமுக்குடா. கல்லு கல்லு. அந்த இருக்கு பாரு. போடா. ஓகேடா. போய் சீக்கிரம் கல்லு. இந்தா. அம்மா. அவ்வளவுதான்டா. போய் பயந்துக்கிட்டு. ஓட்ட போல இருக்கு. 1 2 மெதுவா ஐயோ வித்த காட்டி இருந்த குரங்கு இன்னைக்கு நம்மள்ட்ட வித்த காட்டுது பாத்தியா? யாய் கல்லுகள் யாய் யாய் அம்மா புடிடா அது புடிடா அந்த பக்கம் வருது புடி புடி புடிடா மூவர் மாட்ட மண்டை உடைச்சு நீ மரியாதையா நில்லு. ஏனி புரா ஃபர்ஸ்ட். சார் அந்த குரங்கு மேல கீழ இறக்கி விடுங்க சார். இன்னைக்கு கொல்ல விட மாட்டேன். டைகர் அதான் கொல்ல முட்டியே. என்னாச்சு? டைகர் என்ன பண்ணா? டைகரா சார் அது பிராட் குரங்கு. இங்க பாருங்க சார் எங்க பெயிண்ட்ல வேஸ்ட் ஆயிடுச்சு சார். சட்டையும் போச்சு சார். ஓ ஐ அம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் தரேன். நீங்க தெரியுங்களா? அப்போ ஓகே சார். பச்சையில 1 மஞ்சள் 1 ஆரஞ்சுல 1 மொத்தம் 4 டப்பா சார். 2500 ரூபாய். ஓ ஆமா சார் 2500 ரூபாய் சார். போச்சு. யார்கிட்ட போய் காசு வாங்குறீங்க? இவர் யார் தெரியுமா? யாரு? இவர்தான் டாக்டர் ஜெயக்குமார். டாக்டரா? அப்ப நீங்க கொடுக்கலாமே சார். இப்படி கை நீட்டி காசு வாங்குறீங்களே, இன்னைக்கு இவர் டைகரோ நாளைக்கு அந்த உண்மையான டைகரோ உங்க கையை கடிச்சதுன்னா சார் தான் உங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். டைகர் கிடைக்குமா டாக்டர்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அப்ப பணத்தை நீங்களே வச்சுங்க சார். வரேன் சார். பாய் டைகர். பாய். மறட்டனே சார். ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. பெயிண்டர் வேலை இருக்கு வரீங்களா சார்? சார் எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. மத்தவங்களுக்குலாம் 200 ரூபா தான் தரேன். உங்களுக்கு வேணா 250 ரூபாய் தரேன் சார். டாக்டர் டாக்டர் சாரி டாக்டர். நான் வேலைக்கு ஆள் தேடி பைத்தியமாயிட்டான் டாக்டர். வேணாம் டாக்டர், நானே பாத்துக்கிறேன். வாடா. சாரி டாக்டர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், தப்பா எடுத்துக்காதீங்க. உன் ஃப்ரெண்ட் சொன்னாதான் எங்களை தப்பா எடுத்து பாரு. ஆமா டாக்டர், என்னது இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல. நேத்து நைட் இங்க 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு காட்டு பண்ணிய ஒரு மிருகம் அடிச்சிச்சான். ஒருவேளை புலி நடமாட்டமா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. அதான் என்னன்னு பார்த்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். காட்டுல இருந்து எப்படி வராது? வாங்க நானும் வரேன். வாங்க. Forest, think like a tiger. That's how we'll get a perfect shot. Painter, Umapati na enna panna Umapati. Tension nara Umapati enna kolla pora Umapati. Umapati enna tolla pannarani. Ye Umapati enna vench seyyirani. Unna kalati vidathaan padikalaye. Sollura mela pudiyalaye. Adipattu nanu thirudalaye. Ivanoda perundalaye. Umapati enna tolla pannarani. Ye Umapati
ரூபாய் எடுத்து போறான். டேய் உன்னதாடா எடுத்து போறா. ஹலோ டேய் சவுட்டு பையல அந்த 10 ரூபாய் எடுத்து போறா. டேய் 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 ரூப்ல ரெண்டு ஆத்துக்கு. டேய் ஆத்துக்கறா. இங்கயா? அங்கதான். நான் வேணா அருவி ஆத்தோட கனெக்ட் பண்ணவா? அதுல உழுது செத்துரு. ஏன்டா கோபப்படுற? வணக்கண்ணே. சொன்னாங்க வர்றீங்கன்னு சொல்லி. இந்த பக்கமா போகாதீங்க. அந்த மலையை சுத்தி நீங்க போங்க, பார்க்கலாம். இப்படி போனா பார்க்க முடியாதா? அட வெக்கம் கட்டவனுங்களா. எப்படா இருக்கு? சூப்பரா இருக்கு மச்சான். அப்படியே அந்த மலை மேல மழை பெய்யற மாதிரி ஒரு ரெயின் எஃபெக்ட் போட்டா சூப்பரா இருக்கும்ல? வெரி குட்ரா. கிரியேட்டிவிட்டியா? யா. அடுத்த கான்ட்ராக்ட புடிச்சிரும் போல இருக்கே. என்ன எஃபெக்ட் கேட்டேன்? ட்ரெயினோட எஃபெக்டை பார்த்தியா? காலையில் அந்த ஷெட்டு போட சொல்லும்போது வேணாம்னு சொன்னது நீ தானே? ஆமாம் மச்சான். அப்போ இங்கே செட்டு போட்டது நான் தான் மச்சான். மழை பெஞ்சா நம்ம நினைக்கக்கூடாது. ஓ கரெக்டு. பெயிண்ட் அப்பெல்லாம் எதுவுமே மூடல இல்லை மச்சான். காலையில் ஏதாவது ஒரு நல்லது எனக்கு பண்ணியிருக்கியா? இல்லை மச்சான். மச்சான் வேலை முடியலன்னு சம்பளத்தில் கை வச்சிடாதரா. ரூமுக்கு போகலாமா? கேன்டீனில் 2 சப்பாத்தி சாப்பிட்டு போவோமா? இதுதான் நான் சொன்னேன், நைட்டெல்லாம் வேலை செய்ய வேணான்னு. கேட்குறியா? இப்போ பாரு இப்படி ஆகி போச்சு மச்சான். நீ ஏன் இவ்வளோ காண்டா இருக்க? எல்லாம் இயற்கையோட தப்பு மச்சான். இயற்கையோட தப்பு இல்லடா, என் செயற்கையோட தப்பு. பேசாம வா. அதுவும் இல்லாமல் மச்சான், இப்போ வர பெயிண்ட் எல்லாம் குவாலிட்டியாகவே இல்லை. பாரு ஒரு மழைக்கே தாங்கலை. நம்ம அடுத்த வாட்டி வரும்போது இந்த நாராயண கடையிலே கூட்டிட்டு வாடா. டேய் விட்டுட்டுல ஓடாதடா. சீ புர்ரா புர்ரா லைட்டா. குட்டியானடா. பெரியடா. நிறைய இடம் இருக்குடா. ஜஸ்ட் மிஸ். நேரம் பிதுக்கி இருக்கணும். ஓகேவா?
பண்ணி தோடா. டேய் என்னடா? டேய் உமாபதி என்னை விட்டுரு, நான் ஊருக்கே போயிடுறேன். உமாபதியா? டேய் இப்ப என்ன நடந்துச்சு? நீ புது பண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போற? என்ன நடந்துச்சா? நான் யூடியூப்ல நிறைய அனிமல் அட்டாக் வீடியோ பார்த்துருக்கேன்டா. கடைசியில் என்னையும் அதில் வர வச்சிடாதடா. டேய் இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு போடா. ஜெகா வாங்க மாட்டேன் சொல்லிட்டு தானே வந்த. தப்புதான் மச்சான், என்ன மன்னிச்சிடு. இனிமே ஒரு நிமிஷம் இந்த காட்டுல இருந்தா உயிரே போயிடும். அட்லீஸ்ட் நான் டீ கடை வைக்கிற வரைக்குமாவது உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் இதுக்கே பயந்தா எப்படிடா? வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தாதானே பெரிய ஆள முடியும். கரெக்ட் தான் மச்சான், ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா நீ கொடுக்குற இந்த 500,000 ரிஸ்க் எடுக்க முடியாதா? இனி ஒரு நிமிஷம் கூட என்னால காட்டுல இருக்க முடியாது மச்சான். ஒரு நாளைக்கு எத்தனை மிருகத்தை சமாளிக்கிறது? நேத்து அந்த யானை கூட்டத்தையே சமாளிச்சோம். அன்னைக்கு காலைல அந்த பைசனை கல்லால் அடிச்சோம். அந்த டைகர் அதுக்கு என்ன பார்த்து எப்படி தெரியுது? இதெல்லாம் விரட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது. போடா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? நீங்க ரெண்டு பேரும் இப்போ டைகரை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா டைகர். அதுக்கு என்னப்பா? அதை எனக்கு காமிச்சு கொடுத்தீங்கன்னா தூ இந்த கேமரா இருக்குல்ல அது ஒரே ஒரு போட்டோ எடுத்துப்பேங்க. ஏங்க உங்களுக்கு டைகர் கட்டுறதா எங்க வேலையா? போமா. ஹலோ நீங்க ஒன்றும் இதை சும்மா எல்லாம் செய்ய வேணாம். எவ்வளோ பணம் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. என்னது பணமா? எவ்வளவு தருவீங்க? 30,000. 30,000மா? ஓகேங்க. வாங்க வாங்க. ஊருக்கு போயிடு. டேய் போடா. டேய் இல்லடா. டேய் நீ போடா. அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு இருக்க. நீங்க வாங்க வண்டி எடுங்க. நான் வந்துக்கறேன் வெட்டி பையன். டேய் டேய் உனக்கு எவ்வளவு போடா. Thank you. பேச்ச மாற மாட்டீங்களா? டைகர் காமிச்சதும் 30,000 கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம்ங்க. ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்களேன். என் பேர் வர்ஷா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே. ஐ அம் உமாபதி. ஐ அம் ஹரி. ஓகே ஆக்சுவலி இப்போ டைகரை போய் பார்க்கலாமா? டைம் நீங்க நினைச்ச உடனே அவ்வளவு ஈஸியா டைகரை பார்க்க முடியாதுங்க. நாங்க எப்பெல்லாம் பெயிண்ட கையில எடுக்கிறோமோ அப்பதான் அது வரும். அதுவும் அந்த டாக்டர் கூட தான் அது வரும். ஓ ஓகே ஓகே. டைகர் வந்தா மட்டும் போதுங்க. அத நான் எப்படி போட்டோ எடுக்க ஆசைப்படுறேன்னா அத சொல்லுங்க முதல்ல. நடு காடு தூரத்துல ஒரு மான். டைகர் எங்கிருந்து வருதுன்னே தெரியக்கூடாது. லேசா ஒரு உருமல் சத்தம் மட்டும் கேட்கணும். அப்போ அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த மான் ஓட ஆரம்பிக்கணும். அடுத்த செகண்ட் அந்த பதுங்கி இருந்த டைகர் அப்படியே அந்த மான் மேல பாயும் போது ஒரு கிளிக். அப்புறம் அந்த மான் மேல விழுந்து புரண்டு கடிக்க போகும்போது ஒரு கிளிக். கடிச்சக்கப்புறம் ஒரு கிளிக். அப்புறம் அந்த டைகரோட பல்லுல இருந்து அந்த மானோட ரத்தம் சொட்டி கீழே விழும்போது ஒரு கிளிக். அவ்வளவுதாங்க. ஒரு குரங்க காட்டுறதுக்கு 30,000ன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். டேய் முதல்ல அந்த பொண்ணுகிட்ட போய் நாங்கள் சொன்ன டைகர் ஒரு குரங்கு, நீங்கள் சொன்ன டைகர் ஒரு உண்மையான புலி, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு போய் சொல்லிட்டு வாப்போ. ஏன் செட் ஆகுது? நீ தானே மச்சான் சொன்ன வாழ்க்கையில சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்தா தான் பெரிய ஆக முடியும்னு. டேய் நான் சொன்ன ரிஸ்க்கு புலி வராத இடத்துல பெயிண்ட் அடிக்கிறது. நீ சொல்கிற ரிஸ்க்கு புலியை தேடி போய் முன்னாடி இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, போய் சொல்லிட்டு வாப்போ. மச்சான் நான் பார்த்த அனிமல் அட்டாக் வீடியோல ஜீப்ல போறவங்கள புலி அட்டாக் பண்ணாது. இந்த தனியா நடந்து போறாங்க பாத்தியா, அவங்கள தான் பண்ணும். ஸோ ஜீப் தான் நமக்கு சேஃப். 2 நாள் சொல்லுவோம், காட்டை சுத்தி காமிப்போம். இந்த கதை சொல்லியே ஒருத்தன் கொல்லுவானே அவன்கிட்ட கேட்போம் எங்கெல்லாம் புலி வராதுன்னு. அங்க மட்டும் கூட்டிட்டு போவோம். 30,000 ரூபாய் ஆளுக்கு பாதி. என்ன சொல்ற? இல்லடா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ரொம்ப யோசிக்காத மச்சான். எப்படியும் ஈரக்காய் 2 நாள் ஆகும்ல. முதல்ல இந்த வேலையை முடிப்போம், அப்புறம் வந்து உன் வேலையை முடிப்போம். அப்பனா இந்த பெயிண்ட் வேலையை முடிக்காம ஊருக்கு போறத பத்தி நீ பேசவே கூடாது, சரியா? சரி ஓகே. ஏற்கனவே 40,000 நஷ்டம், வரப்போறது 15,000, 5,000 லாபம். வர ஆல் கண்டிஷன் நீயே சொல்லிடு. ஹே இங்க என்ன பண்றீங்க? ஆக்சுவலி வர்ஷா மேடம் அந்த டைகரை அந்த புலியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் தான் பேசிட்டு இருந்தோம். ஓகே நீங்க விவரிச்ச காட்சிகள் எல்லாமே அற்புதமா இருந்தது. தேங்க் யூ. அப்புறம் அந்த டைகர் அந்த மானை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பண்ணிக்கலாம், சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ so much. ஆக்சுவலி நீங்க ரெண்டு பேரும் இந்த ஃபாரஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நாங்க 2 பேரும் புலியை பெயிண்ட் அடிக்க புலி பத்தி படிக்க வந்திருக்கோம். ஓ டைகர் பத்தி ரிசர்ச் பண்ண வந்திருக்கீங்களா? ஓகே so what kind of research do you do? What sampling methods do you use? Do you use the footprints? போதும். என் கண்டிஷன்லாம் சொல்லிடுறோம். 2 நாள் காட்டுக்குள்ள கூட்டு போறோம். புலியை பார்த்தாலும் பார்க்கலனாலும் பேசின பணத்தை கொடுத்துடணும். ஓகேயா? ஓகே டன்.